ஹாய், வெல்கம் டு வேதனாஸ் சேனல். இன்னைக்கு மார்ச் 5th என்னோட பர்த்டே. 35 வருஷம் ஆகுது இந்த உலகத்துல. நிறைய பேர் அவங்க வயசு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அதுக்கு பெருமைப்படணும். 35 வருஷம் இந்த உலகத்துல சர்வைவ் ஆறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. ஸோ நான் அதை நினைச்சு பெருமைப்படுறேன். அதே சமயம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்றேன். என்னோட ஹெல்த், வெல்த், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும். ஏஜிங் அப்படிங்கறத நம்ம தடுக்க முடியாது. ஆனா ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோலா இருக்கணும். கிரேஸ்ஃபுல் அப்படின்ட்டு நான் பிசிக்கல் அப்பியரன்ஸை பத்தி பேசல. நான் மென்டலி சொல்றேன். நம்ம மெச்சூரிட்டி வருஷம் போக போக கூடிட்டே போகணும், பின்னாடி போயிட்டு இருக்க கூடாது. அது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லயா இருக்கட்டும், அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஹோப்ஃபுல்லி அது நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி பிசிக்கலாவும் நம்ம வயசு ஆக ஆக நம்மளுடைய ஹெல்த் மேல நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். இத்தனை வயசுக்கு மேல இதெல்லாம் பண்ணணுமா, இல்ல இந்த வயசுல இதெல்லாம் வர்றது சாதாரணம் தானே அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் நமக்கு வரவே கூடாது. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டையுமே ஈக்குவலா பாத்துக்கணும். 35 வயசாகுது அப்படிங்கிறது பர்த்டேல தான் ரியலைஸ் ஆகுது. மனசளவில் இன்னும் ஒரு 20ஸ்லே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஃபீல் ஆகிறது நல்ல விஷயம்தான். என்ன வயசாயிருச்சுல அப்படிங்கிற அந்த தாட் வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்குமே என்ன இந்த வயசுல இதெல்லாம் பண்ணணுமா, இல்லை அதான் வயசாயிருச்சுல இதுக்கு மேலே இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி நம்ம ஹெல்த்லேயோ இல்லை நம்ம ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுலையோ எதுலேயும் நம்ம அந்த தாட்ஸை கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளை ஹாப்பியாக வச்சிருக்கிற விஷயங்களை ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு தடுக்காம நம்ம பண்ணுவோம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் அதை ஃபாலோவும் பண்ணுறேன். இன்னைக்கு என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். செலிப்ரேஷன் அப்படின்னா பெரிய லெவல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வெளியே போய் சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறமா கேக் கட் பண்ண போகிறோம். வீக் டே அப்படிங்கிறதுனால பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் லீவ் போட்டிருக்காங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே சாப்பிட போகிறோம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா கேக் கட் பண்ணணும். லஞ்சுக்கு வெளியே போகிற பிளான் இருக்கிறதுனால காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் எலிப்டிக்கலில் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ போய் குளிச்சு கிளம்ப போகிறேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ப்ரௌன் கலர் ஃப்ளேயர் டாப்பும் கேமல் கலர் பென்சில் ஸ்கர்ட்டும் ரெண்டுமே நான் ஷீனில் தான் வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக நான் டாப் மீடியம் சைஸ் தான் வாங்குவேன். இந்த வாட்டி ஸ்மால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷீனை பொறுத்த வரைக்கும் சைஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ட்ரூ டு சைஸாக தான் இருக்கும், இல்லாட்டி சம்டைம்ஸ் சின்னதாக கூட இருக்கும். இந்த பர்டிகுலர் டாப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்மால் ஆர்டர் பண்ணேன். இஃப் சப்போஸ் அது எனக்கு ஃபிட் ஆகலைன்னா கூட என்னுடைய வெயிட் லாஸுக்கு நான் ஒரு மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் வாங்கினேன். இப்போவே இது கரெக்டாக தான் ஃபிட்டாக இருக்குது. ஸோ ஹாப்பி தான். ஆனால் ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மீடியம் தான் வாங்கினேன். ஏன்னா பென்சில் ஸ்கர்ட்டுங்கிறப்ப ரொம்ப நம்ம பாடியை ஒட்டி இருக்கும். ஸோ தொப்பையெல்லாம் அப்புறம் பிதுங்கிட்டு தெரியும் சின்ன சைஸில் வாங்கினா. ஸோ நான் இது மீடியமில் தான் வாங்கினேன். இதில் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரிலாம் கூட வருது. பட் இந்த டாப்புக்கு இது தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டிஷர்ட் மாதிரியோ அந்த மாதிரி போடுறப்ப தெரியும். தொப்பையெல்லாம் கூட இந்த டாப் மறைச்சிருது. யூஸ்வலாக ஷீனை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியும் சம்டைம்ஸ் சொதப்போம். பட் நான் ஆர்டர் பண்ணுறேன்னா ரொம்ப அந்த ரிவ்யூ, ரியல் லைஃப் பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் ஆர்டர் பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு 1-2 பசங்களோட க்ளோதிங்ஸில் ஃபிட்டு அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு வாங்கினா என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் ரொம்ப ட்ரெஸ்ஸியான ட்ரெஸ்ஸை, அதாவது கொஞ்சம் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கெலாம் போடுற மாதிரி வாங்கினோன்னா இங்கே அதை போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் வாங்கினோன்னா அட்லீஸ்ட் ஜீன்ஸோட இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸ்கர்ட்டுமே டிஷர்ட்டோடலாம் பேர் பண்ணலாம். இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனாக பார்க்குறப்போ ஒரு ஷீக் ஃபார்மல் அவுட்ஃபிட் மாதிரி இருக்குது. பட் தனித்தனியாக ஏதாவது கேஷுவலாக கூட வேர் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் பர்த்டேக்கும் ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். அதனால் இப்போ இது வாங்கிக்கலான்ட்டு வாங்கினேன். என்னோட பர்த்டே பொறுத்த வரைக்கும் என்னை விட ரவேதி தான் எக்ஸைட்டடாக இருந்தா. ஒரு 3 நாள் முன்னாடியில இருந்தே ஹாப்பி ஏர்லி பர்த்டேன்ட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் டெய்லி என்கிட்ட கேட்பா, உங்களுக்கு உங்கள் பர்த்டேவை நினச்சி எக்ஸைட்டடாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சொல்லணுன்னா அப்படிலாம் ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை.
அதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சிருச்சு. சின்ன வயசுல தான் அது ஒரு ஸ்பெஷல் டேயாக ஃபீல் ஆகும். அப்போல்லாம் வருஷத்துக்கு 2 வாட்டி தான் புது துணியே எடுத்து தருவாங்க. ஒன்று பர்த்டே, இன்னொன்று தீபாவளி. அதனால அந்த புது துணிக்காகவே ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸ்கூல்ஸ்லாம் யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் தான் நம்மளால் கலர் ட்ரெஸ் போட்டு போக முடியும். பர்த்டே அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு போகிறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சின்ன அந்த கேண்டீஸ், அப்போ வந்து லாக்டோ கிங், எக்லேயர்ஸ், இல்லை அந்த மில்கி பார்லேயே குட்டியாக ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட்டில் ஒரு டாஃபி மாதிரி கிடைக்கும். அது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம். டீச்சர்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலாக மஞ்ச், 5 ரூபா மஞ்சு. அன்னைக்கு கிளாஸில் நமக்கு பயங்கர ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். காலையில் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸ் டீச்சர் நம்மளை நிற்க வச்சு எல்லோரும் ஹாப்பி பர்த்டேலாம் பாடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லா பசங்களுக்கும் அந்த எடுத்துகிட்டு போயிருந்த கேண்டீஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அங்கே மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் பக்கத்து கிளாஸுக்கெலாம் கூட போய் அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை வேற கூட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃப்ரெண்டு சூஸ் பண்ணுறதுல அதில் ஒரு சண்டை இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிட்டோன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோதானே சூஸ் பண்ண அப்படின்ட்டு கோச்சிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான மெமரிஸ். இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க. அப்போது இந்த கேக் கட் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ணது கிடையாது. அம்மா வந்து வீட்டில் பாயசம் பண்ணுவாங்க, எனக்கு பிடிச்ச பாயசம் பண்ணுவாங்க. இப்படி பர்த்டேனா இதெல்லாம் தான் மெமரிஸ். அந்த ஒரு காலகட்டத்தோடையே அந்த எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஈவன் காலேஜில் கூட பெருசாக எதுவும் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. சின்ன சின்ன பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கூல் டேஸில் செலிப்ரேட் பண்ண பர்த்டே அளவுக்கு அப்புறம் போக போக அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதுல. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஒன்று, அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, அடிக்கடி கிடைக்கிறதுனால அது பர்த்டே ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ என்னென்னா கேக் கட் பண்ணுறது, அப்புறம் கிஃப்ட்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் தான் அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் நமக்கு கிஃப்ட்லாம் ஒன்றும் கிடையாது, பர்த்டே ட்ரெஸ்ஸு தான் நம்மளுடைய கிஃப்ட்டு. நமக்கு நம்மளுடைய சைல்ட்ஹுட் பெருசு, அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க சைல்ட்ஹுட் பர்த்டே பற்றி இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணி பேசுவாங்களா இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறது வந்து ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குசீன்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறது கிடையாது. அப்பப்போ எப்போயாச்சும் தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நினைப்பேன் ஏதாவது புது குசீன் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து மாதத்தில் மொத்தமே 2 வாட்டி தான் வெளியே சாப்பிடுவோம். ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் போவோம், இன்னொன்று வந்து ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த மாதிரி ஆர்டரிங் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம், இல்லை அங்கேனாலும் போவோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஒரு வாட்டி தான் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுற சான்ஸ் இருக்கும். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன், இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து கலீக்ஸோட அவுட்டிங் போவாங்களா, அப்போ அவங்க வந்து இந்த குசின் போனோம் அந்த குசின் போனோம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கும் அப்போ ஆசை எட்டி பார்க்கும், நம்மளும் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் அந்த மாதத்தில் ஒரு நாள் வர்றப்ப மனசு மாறிடும். மோஸ்ட்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போவோம், இல்லாட்டியும் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போவோம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப நம்ம கூட சாப்பிட்ருவோன்னு வைங்க, பசங்க சாப்பிட மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இருக்கும். அப்படியும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் குசீன்ஸை. ஜாப்பனீஸ் ட்ரை பண்ணியிருக்கோம், கொரியன் ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் கொரியன் வந்து நாங்கள் இங்கே வந்த புதுசில் ட்ரை பண்ணோம். ஒரு கால் வந்துருச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். கொரியன் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்த புதுசில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். பட் அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிறது பிடிக்காது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஸ்பைஸியாக இல்லைனாலும் ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து ஆர்டர் பண்ண தெரியாமல் எதுவும் ஆர்டர் பண்ணமானும் தெரியல, படுகேவலமாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வேறு குசீன் பக்கமே எட்டி பார்க்கல. இன்றைக்கி நாங்கள் போகணுன்னு இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த தைரியத்தில் தான் போகிறேன்.
இன்றைக்கி டெம்பரேச்சர் வைஸ் ஓகே தான், ஆனால் இவ்வளோ விண்டியாக இருக்கிறதுனால குளிர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நல்லா கிளம்பிட்டு அங்கே போய் ரீச் ஆகிறப்ப என்ன குளத்தில் இருக்க போகிறனோ தெரியல. இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான். ப்ரைஸஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க அந்த லஞ்ச் ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதில் ஒரு சூப், ஆப்படைசர், அப்புறமா ஒரு மெயின் டிஷ் இருக்கும். நாங்கள் வேறு காம்போ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ தட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால. இங்கே சர்வீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைம் ரொம்ப டிலே பண்ணலை. அதே மாதிரி அந்த வெயிட்ரஸும் ரொம்ப கைண்டாக பொலைட்டாக இருந்தாங்க. இந்த டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே மீட் நம்மளோட சாய்ஸ் தான். நாங்கள் ஒன்றில் பீஃபும் இன்னொன்றில் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பயங்கர காத்து, கரைஞ்சு பேய் மாதிரி இருக்கேன். மாஸ்தான கடை இருக்குப்பா. எப்படிப்பா ஃபுட்? எப்படி? சூப்பர். ஆக்சுவலி ஆமா, நான் சமைச்சாதான் கேட்கணுமா? ஆக்சுவலி இது வரைக்கும் ட்ரை பண்ண அதர் குசின்ஸ்ல இது நல்லா இருந்துச்சு, நல்ல ஹெல்தியான ஆப்ஷனா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ரொம்ப டூ மச்சாவும் இல்லை. ஆமா, குவான்டிட்டி வைஸும் லிமிட்டடாக தான் இருந்துச்சு. எது உங்க ஃபேவரட்? இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? சூப். உங்க சூப்பா? ஆமா, சூப்ல அது நல்லா இருந்துச்சு. ட்ரங்கன் நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த டம்ப்ளிங் ஆப்படைசர் வந்து உங்களோடது தான் நல்லா இருந்துச்சு. அது பேர் என்னன்னு தெரில. ஓ, தாய் டம்ப்ளிங். மற்றதுக்கெல்லாம் என்னென்னமோ பேர் இருக்கு. தாய் ஜங்கிள் பிரின்சஸ். நீங்க வாங்கின அந்த ஃபிளாட் வந்து தாய் ஜங்கிள் பிரின்சஸ். மழை பெய்யுது. அஷ்மி கொடை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் ஆச்சு. கப்பிள் டேட் எப்படி இருந்துச்சு? நாங்க வந்து எப்போப்பா இது வரைக்கும் கல்யாணம் ஆகி இல்ல. ஆமா, அதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி போயிருக்கோம். அதுவும் ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லயும் அது என்னன்னா, எங்க ஆனிவர்சரிக்கு கரெக்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களோட பசங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ பசங்களை அங்கே விட்டுட்டு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தானப்பா. அடிக்கடி இனிமேல் போகலாம். ஹீட்டாக ஃபீல் ஆகுதா பசங்க எல்லாமும் வந்தது? ஈவினிங்க்கு பீட்சா வாங்கி கொடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து இது காமன் தான். கல்யாணம் ஆனாலும் அதுக்கப்புறம் இந்த மழை சவுண்ட்ல என்ன கேட்கும்னு தெரில. கல்யாணம் ஆனாலும் அதுக்கப்புறம் கூட டேட் நைட்ஸ் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போவாங்க. அது அவங்களுக்குள்ள வந்து பாண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு. நம்ம ஊரில் தான் அதெல்லாம் கிடையாது. உள்ள குட்டின்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் தனியெல்லாம் போகிற இதே கிடையாது. அதனாலேயே நம்ம அதை பார்த்து அதை பார்த்து வளராததுனால நமக்கு இது வந்து ரொம்ப ஆடாக ஃபீல் ஆகுது, கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. பட் அப்படி ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நானே எனக்கே சொல்லிக்கிறேன்.
என்ன ஒரே காப்பும் அதுமா இருக்கு. காப்புக்கே சோதனையா. காப்பை ஹெல்ப் பண்ண இன்னொரு காப்பை காப்பாத்த இன்னொரு காப்பு வந்திருக்காரு. மழை ரொம்ப பெய்யறதுனால இப்போ கொடை இல்லாமல் வெளியே போனால் ஃபுல்லாக நனைஞ்சிரும். அதனால நாங்கள் கார்லேயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் குறையுங்கிற நம்பிக்கையில். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Cha cha cha, hoya. Yay! Thank you. Are you one? Oh, it is take forever. No, we'll count by fives. Are you 5? No. Are you 10? No. Yeah. Are you 20? Yes. வா நீங்க வரீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. I grab it. Happy birthday. Thank you. You wanna go next? No. So tiny. இவ்வளோ பெருசும் வாயில் நிற்காது. கடி கடி. Where's my gift? gift கொடுங்களா? No, like physical gift or like card. கார்டை கொடுங்க போதும். எல்லாம் கொடுங்க. கார்டை கொடுங்க போதும். Thank you. You're welcome. Thank you. She has another one. She has another one. Oh, thank you, Vicky. Happy birthday. Thank you. Ashwini hug கொடுக்கவே இல்லை. Oh, yours. Happy birthday. Happy birthday. Sorry, your top is so scratchy. Thank you. கொடுங்கடா. There you go. Award. Really? Yeah. Really? How expensive. I gave him $25, or Ritik gave 20, and he gave 55. Wow. I didn't expect this much. Thank you, guys. Thank you. நான் இப்படி இன்ப அதிர்ச்சியில் தத்தளிக்கிறது இந்த $100 அமேசான் கிஃப்ட் கார்டுக்கு தான். என்ன சொன்னீங்க இப்போ? இனி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு திரும்ப கூட நான் இது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இன்னும் கொடுத்தது தான் திரும்ப வராது. பசங்க 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களுடைய டைம், எஃபர்ட் அண்ட் தாட்ஸை போட்டு இந்த க்யூட்டான கிராஃப்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. Don't get blush on me. Okay. Okay. That's the last one. இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று இருக்கா? ஒவ்வொன்று எழுதியிருக்கியா? இல்லை ரிப்பீட் ஆகுமா? No. Be careful. You might accidentally rip the paper inside. என்னை பற்றி நல்ல விஷயங்களா எழுதியிருக்கடா. தேங்க்ஸ். You're welcome. ஆனால் எல்லாம் உண்மையானா தெரியல. You're welcome.
எதெல்லாம் போய் நினைக்கிற நீயே? You're welcome. மனசுக்குள்ள நல்லா இருக்கு. Loving. Thank you. Cool. Then the caring. Trustworthy. Thank you, baby mom. Hardworking. Thank you, baby. எல்லாரும் என்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களா எழுதியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்காக பொய்யா எழுதியிருக்கீங்களா இல்லை உண்மையிலே எப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? ஒன் மேலே 2 மேலே. என்னோட இந்த 35th பர்த்டேயை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குன உங்கள் ஒவ்வொருத்தரோடைய விஷயக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.